கிருஷ்ணர் பேசுறார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு தெரியுமா? இது வரைக்கும் திருதராஷ்டிர உவாச்ச சஞ்சய உவாச்ச அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் திடீர்னு கிருஷ்ணர் பேசுறார் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணா உவாச்சன்னு சொல்ல, வசுதேவ உவாச்சன்னு சொல்ல இல்லையா, நாராயண உவாச்சன்னு சொல்ல இல்லையா, ஷாமசுந்தர உவாச்சன்னு சொல்ல, என்ன தெரியுமா சொல்றாரு? ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்றாரு. சொல்றது யாரு? வியாசரே சொல்றார். இந்த மகாபாரத்தை எழுதுனது யாரு? வியாசர். உண்மையில மகாபாரத்தை எழுதுனது யாரு? வியாசர் கூட கிடையாது, கணபதி தான் எழுதுறாரு, விநாயகர் தான் எழுதுறாரு. சோ விநாயகர் எழுதும் போது அவர் சொல்றாரு, நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதையில மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. பகவான் அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. அதை என்ன பண்றாரு? இங்க ஏத்துக்கிட்டார். விநாயகர் ஏத்துக்கிட்டாரு, உலகமும் ஏத்துக்குச்சு. நம்ம எனக்கு படிச்சு புரிஞ்சுக்கணும். சோ என்ன சொல்றாரு? ஸ்ரீ பகவான் வாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பகவான் சொல்றாரு. பகவான்னா யாரு? தனவான், வீரியவான், குணவான், குணத்தை உடையவன் குணவான், தனத்தை உடையவன் தனவான், வீரியத்தை உடையவன் வீரியவான் இல்லையா, இல்ல பாக்கியத்தை உடையவன் பாக்யவான். அதே போல பக அப்படிங்கிற சொத்தை உடையவன் பகவான். பகன்னா என்னது? இதற்கு நமக்கு பராசரர் முறை என்ன பண்றாரு அப்படின்னா விஷ்ணு புராணம் அப்படிங்கிற கிரந்தத்தை சொல்றாரு. பகன்னா என்னன்னு சொல்றார். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரியஸ்ய வீரியஸ்ய யசஸ்ய ஞான வைராகியோச்சைவ கிம பக இதிங்கனாக அப்படின்னு சொல்றார். 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக உடையவனுக்கு பேர் தான் பகவான் சொல்றார். என்னன்னது? ஐஸ்வர்யஸ்ய அழகு. முதல்ல பகவானை விட ரொம்ப அழகு யாருமே கிடையாது. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரியஸ்ய வீரியா, வீரியம் அப்படின்னா அவருடைய சக்தி. பகவானை காட்டிலும் சக்திமான் யாருமே கிடையாது. வீரிய யசசா, யசசா அப்படின்னா புகழ். பகவானை விட புகழ் வாய்ந்த நபர் யாரும் கிடையாது. ஸ்ரீயகா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா செல்வம். ஸ்ரீயக ஞான அப்படின்னா ஞானம். பகவானை காட்டிலும் ஒரு ஞானி யாருமே கிடையாது. வைராகியம், இது எல்லாம் இருந்தும் கூட பகவான் பற்று இல்லாம இருப்பார். இந்த 6 ஐஸ்வர்யங்கள் யார்கிட்ட முழுமையா இருக்கும்? நம்ம கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஐஸ்வர்யம் இருக்கலாம், கொஞ்சம் அழகு இருக்கலாம், கொஞ்சம் ஞானம் இருக்கலாம், கொஞ்சம் புகழ் இருக்கலாம், கொஞ்சம் துறவு இருக்கலாம், கொஞ்சம் பலம் இருக்கலாம். ஆனா யாருமே சொல்லிட முடியாது, என் கிட்டதான் உலகத்தில் இருக்க இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட எல்லா பலமும் என் கிட்டதான் இருக்கு, எல்லா செல்வமும் என் கிட்டதான் இருக்கு, எல்லா அழகும் என் கிட்டதான் இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. கிருஷ்ணர் சொல்ல முடியும். கிருஷ்ணர் சொல்ல போறாரு, பகவத்கீதை சொல்ல போறாரு. எல்லா சாஸ்திரமும் ஒத்துக்கிட்ட ஒரு உண்மை இதுதான். பகவான் அப்படின்னா பகவான் கிருஷ்ணன் மட்டும்தான். ஏன்னா கிருஷ்ணர் கிட்டதான் இந்த 6 குணங்கள் நிறைஞ்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால கிருஷ்ணரை பகவான் கிருஷ்ணன் சொல்றோம். பகவான்ற வார்த்தை வேற யாருக்குமே நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது.